திடீரென பார்த்தீங்கன்னா, நடிகர் ரஜினிகாந்த் தனது கன்னத்த கிள்ளிட்டார் என இளம் நடிகை பெர்னா சமீபத்தில பேட்டியில ஓப்பன் செஞ்சிருக்காரு. இளம் நடிகையா பல படங்கள்ல நடித்து வராரு பெர்னா. இலங்கையில படித்துக் கொண்டிருந்த தனக்கு மாடலிங் மீது ஆர்வம் வந்த நிலையில தமிழ்நாட்டுக்கு வந்து சினிமா சான்ஸ் தேடி ரொம்பவே அலைந்ததா சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் ரொம்பவே சப்பியா இருந்ததுனால பட வாய்ப்புகள் கிடைக்கலையாம். அதன் பின்னர் நடிகைகளுக்கு உடம்பு தான் ரொம்பவே முக்கியம் என புரிந்து கொண்டேன். அதன் பின்பர் உடம்பை ஃபிட்டா வைத்துக்கொள்ள தீவிரமா உடற்பயிற்சி எல்லாம் செய்து வருகிறேன் என சொல்லியிருக்காரு. மேலும் தளபதி விஜய் நடித்து வெளியான மாஸ்டர் படத்தில் நடித்து நடிகையா அறிமுகமானார் பெர்னா. அதன் பின்னர் 2022 வெளியான இளமை என்னும் பூங்காற்று படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருந்தார். ஃபைண்டர் மற்றும் கிளாஸ்மேட்ஸ் படங்கள் பெர்னா நடிப்பில் இந்த ஆண்டு வெளியாக உள்ளன. மேலும் குற்றச்சாட்டு எனும் படத்திலையும் பெர்னா நடிச்சிட்டு வரார். சினிமா ஆசையோடு வரும் அனைவருக்கும் ஆரம்பத்தில் சில உப்மா கம்பெனிகள் தான் கிடைக்கும். அதுபோல தான் நானும் பல உப்மா கம்பெனிகளை நம்பி காலத்தை வீணடிச்சிட்டேன். மாஸ்டர் படத்தில் நடிக்கும் வாய்ப்பே கடைசி நேரத்தில் தான் கிடைச்சது. பொதுவாகவே எனக்கு கடைசி நேரத்தில் சான்ஸ் கிடைக்கும் லக் தான் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாத்த படத்தில் நடிக்கும்போது ரஜினி சாரோட பாடல் காட்சி சீனில் ஒன்று ஏற்பட்டிருக்கும். அதில் நடிக்க சொன்னாங்க. அந்த காட்சி படமாக்கப்பட்ட போது திடீரென ரஜினி சார் என் கன்னத்தை பிடிச்சி கிள்ளிட்டாரு. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் என் கன்னத்தை கிள்றாரேன்னு பார்த்தேன். முதல்ல இயக்குனர் அந்த சீனை சொல்லவே இல்லை. ஸ்பாட்டில் ரஜினி சார் பண்ணதை பார்த்த இயக்குனர் இது நல்லா இருக்கு என மிட் ஷாட் ஒன்றையும் படமாக்கிட்டாரு. அதன் பின்னர் ரஜினி கன்னத்தை கிள்ளின பொண்ணு என்ற சினிமா வட்டாரத்தில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆன என சமீபத்தில் பேட்டியில் பெர்னா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரோட பேரை வச்சு நிறைய பேர் முன்னேறி இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ இளம் நடிகையான பெர்னாவும் அவருடைய ரெஃபரன்ஸில் முன்னேற போகிறாங்க. அப்படி தான் பட வாய்ப்புகள் இப்போ தொடர்ந்து அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இதனால் சூப்பர் ஸ்டார் பண்ணது விஷயம் எல்லாருக்கும் தப்பாக பட்டாலும் அதுவே அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறி இப்போ ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டாக அவங்கள ஷைன் பண்ணுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து தலைவர் 171 படத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் கூட சேர்ந்து நடிக்க போகிறாரு. லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. புதுவிதமான கதைக்களத்தை கொண்டு இந்த படத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அது என்னன்னு டைட்டில் லுக் வரும்போது நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்கள் சூப்பர் ஸ்டாரோடைய இந்த செயலுக்காக எந்த அளவுக்கு பார்க்குறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.